Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பதினோராவது நாளாக போராட்டம் நடத்தி வரும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களை தாவேக தலைவர் விஜய் சந்திக்க இருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த சந்திப்பு எப்போது எங்கே நடைபெற இருக்கிறது? முழு விவரங்கள். கிட்டத்தட்ட 11வது நாளாக, அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சென்னை மாநகராட்சி மண்டலம் 5 மற்றும் 6ஐ சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 1935 பேர் அவர்களுடைய பணி பாதுகாப்பு, அதாவது பணி நிரந்தரம் வேண்டியும் அதே போல தனியார் மயமாக்கலை கண்டித்தும் இந்த போராட்டத்தை ஈடுபட தொடங்கினர். கடுமையான வெயிலும் மழையிலும் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில போராட்டத்துடைய 3வது நாள்ல நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் நேரடியாக சந்தித்து அவர்களது ஆதரவை தெரிவித்திருந்தனர். மேலும் அவர்களுக்கான முழு ஆதரவும் அதே போல சட்டப்பூர்வமான உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த தூய்மை பணியாளர்களை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக அழைத்து இப்போது அவரது ஆதரவை அவர் சார்ந்த ஆதரவை தெரிவிப்பதற்காக அழைத்திருக்கிறார். அந்த சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்துல இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. கட்சியுடைய தலைவர், கட்சியுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த சந்திப்பின் போது உடனிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 11 நாட்களாக சென்னையை பொறுத்தவரையில 15 மண்டலங்கள்ல 10 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் 5 மண்டலங்கள் மட்டுமே ஆக்கப்பட வேண்டியிருக்கு. அதுல 3 மண்டலங்களுக்கான முதற் பணி எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 5 மற்றும் 6வது மண்டலங்கள் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய மண்டலங்களுக்கான 1935 பேரை பணியை நிறைவடைந்து ராம்கி எனப்படக்கூடிய கான்ட்ராக்டர் மூலமாக ஒப்பந்த பணியில சேருவதற்காக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதை கண்டித்து அவர்களுக்கான பணி நிரந்தரம் என்பது கோரப்பட வேண்டும். ஏனென்றால் 23,000 ரூபாய் வரையில, அதாவது 5,000 7,000 தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் தொடர்ந்து பணி செய்ததற்கு பிறகாக இப்போதுதான் 23,000 ரூபாய் என்ற சம்பளத்தை எட்டியிருப்பதாகவும், மீண்டும் கான்ட்ராக்ட் லேபராக மாற்றப்பட்டால் 17,000 ரூபாய் வரையில அவர்களால் பெற முடியும். அன்றாட தேவைக்கான அந்த சாத்தியத்தை பூர்த்தி செய்ய முடியாது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்களுடைய பணியை மீண்டும் நிரந்தரப்படுத்த வேண்டும், தனியார் மயமாக்கலை திரும்ப பெற வேண்டும் ஆகியவற்றை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில கடந்த 2 நாட்கள் மாலை நேரத்தில் மழை பெய்திருந்தாலும் மழையிலும் தொடர்ந்து அவர்களது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. 11வது நாளாக அவர்களது போராட்டம் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இன்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்த போது இது தொடர்பாக அரசு பதில் தெரிவிக்க 2 நாள் அவகாசம் கேட்டதுனால நாளை மறுநாள் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் அவர்களது போராட்டம் நீதி வழியிலும் அதே போல சாலையிலும் தொடரும் என போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தூய்மை பணியாளர்களின் போராட்ட குழுவில் இடம்பெற்ற ஒரு குழுவினரை நேரடியாக பனையூர்ல தற்போது சந்தித்து அவர்களது கோரிக்கை குறித்து கேட்டறிந்து வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.